2 நாளைக்கு குப்பையால வழினா சண்டை போடுறீங்களே, அப்ப மட்டும் நாங்க வந்து அள்ளணுமா? நீங்க இல்லன்னா எங்களுக்கு வேற ஆளு. எங்களுக்கு என்ன ஆளா இல்ல, போவீங்களா? இந்த தெருவுல இவ்வளவு திமிரு பிடிச்ச பொம்பளையும் நாங்க பார்த்ததே இல்ல. அதான் பாத்துட்டீங்களே, கிளம்புங்க. உங்க தாத்தாவுக்கு 60ஆம் கல்யாணம் கூட இங்க நடக்கிறது நியாயம். தாத்தாவோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இங்க நடத்துறதுல என்ன நியாயம்? நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கண்ணாடி ஓட்டிருக்கிற இந்த முகர்கட்டையே தானே பார்த்து காலம் தள்ளிட்டு இருக்கிறேன். ஆட நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா 4 பேர் வருவாங்க போவாங்கன்னு சந்தோஷப்படாம நியாய அநியாயத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தாத்தா தாத்தா என்னாச்சு? நாக்கு கடிச்சிட்டீங்களா? என்ன அப்படி என்ன ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா பிசா வேண்டி கிடக்கு. இப்ப பல்லு வழியில மூஞ்சி பலாப்பழம் மாதிரி வீங்கி இருக்கு. சார், அவசரமா நாங்க ஊருக்கு கிளம்புறோம். 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஐயோ, ஏப்பா அன்னைக்கு வந்து தகராறு பண்ணவங்க தானே நீங்க? ஆமாமா, அன்னைக்கு நீங்க 50 ரூபாய்க்கு அழுதீங்க. உங்க வீட்டுக்காரர் 1000 ரூபாய் தரேன் இருக்காரு. எதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய்? அது வந்து மீரா, நான் சொல்றேம்மா, உன் திமிரு அடக்குனா 1000 ரூபாய் தரேன்னாரு. அதான் தார்டின் எல்லாம் கொண்டு வந்து வழி அடைச்சு வச்சோம். அப்படியா விஷயம்? யாரது? கொஞ்சம் வெளியே வாங்க. கொஞ்சம் வாங்களேன். ஐயோ வரேன். என்னப்பா யார் நீங்க? அம்மா நாங்க ரோடு கூட்டுறோங்கம்மா. ரோடு கூட்டுறவங்கன்னா உங்களுக்கு ரோட்ல தான் வேலை, வீட்டுக்குள்ள என்ன வேலை? நம்ம தெருவில் இருக்கிற எல்லா வீட்லயும் பொங்கல் இன்னும் வாங்கிட்டோமா, நம்ம வீட்டில் தான் இன்னும் வாங்கல. சரிதான், நீங்க வேலை செய்யறதுக்கு சம்பளம் அங்க வாங்குறீங்களே, அப்புறம் என்ன வீடு வீடா எனாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில்லு வந்ததும் சர்வருக்கு 5 10 டிப்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அது எதுக்குமா? அவன் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டதுக்கு தானே. அந்த சப்ளையருக்கு முதலாளி சம்பளம் கொடுக்கறது இல்லையா, அப்புறம் எதுக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்க? அது மாதிரி தான் இதுவும். எங்களை தட்டி கொடுக்கறதுக்காக நீங்க கொடுக்குற பணம், அதுக்கு எனாம்னு பேர் வச்சிருக்கோம். வேலை செய்யறீங்களோ இல்லையா ரொம்ப பேசுறீங்க. ஏன் முன்னாடி அதிகம் பேசுறவங்கள எனக்கு பிடிக்காது. ஏமா இப்படி பேசுற நேரத்துல ஆளுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா போயிட்டே இருப்போம்ல. என்னையா 50 ரூபான்னு உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சா? பொங்கல் நான் வரீங்க, தீபாவளி நான் வரீங்க, புது வருஷம் நான் வரீங்க. நீங்க ஏனாம் கேட்டு வராது 2 தான், அமாவாசை 1 பௌர்ணமி 1. எதிர்த்து வீட்டு அம்மா தெருவில் போயிட்டு இருக்க எங்களை கைதட்டி கூப்பிட்டு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. அவங்க தொழிலாளியை மதிக்கிறவங்க. உங்களுக்கு பணம் கொடுத்தா மகாலட்சுமி, கொடுக்கலன்னா கஞ்ச பிசினாரியா? உங்க சர்டிபிகேட் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. முதல்ல வெளியில போங்கயா. கேட்ட திறந்து அதிகாரமா பணம் கேட்க உள்ள வந்திருக்கீங்க. இறக்கிற கிணறு தான் ஊறும், கொடுக்கிற இடத்துல தான் சேரும். உங்க புத்திமதி எல்லாம் எங்களுக்கு போதும், நீங்க கிளம்புங்க. 2 நாளைக்கு குப்பையால வழினா சண்டை போடுறீங்களே, அப்ப மட்டும் நாங்க வந்து அள்ளணுமா? நீங்க இல்லன்னா எங்களுக்கு வேற ஆளு. எங்களுக்கு என்ன ஆளா இல்ல, போவீங்களா? இந்த தெருவுல இவ்வளவு திமிரு பிடிச்ச பொம்பளையும் நாங்க பார்த்ததே இல்ல. அதான் பாத்துட்டீங்களே, கிளம்புங்க. ஆளுங்களை பாரு, வேஷத்தை பாரு. பொங்கல் நான் வாங்க தானே உள்ள போனீங்க? ஆமாங்க. அந்த பொம்பளை மூஞ்சில அடிச்ச மாதிரி உங்களை பேசி அனுப்பிச்சிருப்பாளே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களும் எனாம் கேட்க போய் கறியை பூசிட்டு தெருவுக்கு வந்தவரா? போயா. அந்த பொம்பளைக்கு தாலி கட்டி வாழ்ந்துட்டு இருக்க புருஷியானா? அப்புறம் ஏன் காம்பவுண்டுக்கு வெளியே நிக்கிறீங்க? அவ உங்க 2 பேர்கிட்டயும் ராட்சசி மாதிரி கத்துறத நான் பார்த்தேன். அப்ப நான் உள்ள வந்தேன்னா உங்க முன்னாடி என்ன கேவலமா பேசியிருப்பா. அவ்வளவு மோசமா? இவளை கட்டிக்கிட்டு நான் இன்னும் உசுரோட இருக்கனே, அதுக்கே அவன் ஆச்சரியப்படுறான். சரிங்க, அந்த அம்மா அப்படி, நீங்க எப்படி? 1ஆம் தேதி ஆயிட்டாலே மொத்த சம்பளத்தையும் என் கையில இருந்து புடுங்கிப்பா. ஏதோ கை செலவுக்கு 50 100ன்னு கொடுப்பா. இதுல இருந்து நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கறது? நீ எல்லாம் மனுஷன் உயிரோட வாழ்றதே வேஸ்ட். கரெக்ட், நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட் தான். என்ன விடுங்க, அந்த மீராக்கு புத்தி வர மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு போங்களேன். அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். இங்க பாருங்க, 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா வேகம் குறையாம நல்ல முடிவா எடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஐயா இங்க வாங்க, இதை எடுத்து கொண்டு போய் உள்ள போடுங்க. ஏ தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இங்க சீக்கிரம் வா. அந்த சேர் அப்படி போடு. அண்ணா, இந்த செடி எடுத்து அந்த பக்கம் வைங்க. இந்த இதையும் கொண்டு போயிடுங்க. இது பாருங்க, நல்ல ஒரு பூச்சட்டியை கொண்டு நடு சென்டர்ல வைங்க. இந்த செடியை ஓரத்துல வைங்க. தம்பி கொஞ்சம் சோபாவை தள்ளு பின்னாடி. தள்ளு தள்ளு, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளு. மீரா, என்னது வீடே தலையில மாறி இருக்கு? புது ஃபர்னிச்சருக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கியா? 60ஆம் கல்யாணம் நடக்கிற வீடு அழகா இருக்க வேண்டாமா? எனக்கு 60 வயசு ஆச்சுன்னு யார் சொன்னது? உங்களுக்கு 60 வயசு நான் சொன்னேனா? இல்ல, வேற யாருக்கு? உனக்கா? அப்படியே குத்துனா சரி. எனக்கா? இல்ல,
நமக்கு தெரிஞ்ச வேற யாருக்காவது இருந்தாலும் நம்ம வீடு எதுக்கு ரெடி பண்ணோம்? எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு தகப்பன் சாமிக்கு 60ஆம் கல்யாணம். மண்டபம் தேடி இருக்காங்க, கிடைக்கல. நம்ம வீட்டுல வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க, சரின்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒழியுது. உங்க தாத்தாவுக்கு 60ஆம் கல்யாணம் கூட இங்க நடக்கிறது நியாயம். தாத்தாவோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இங்க நடத்துறதுல என்ன நியாயம்? நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கண்ணாடி ஓட்டிருக்கிற இந்த முகரக்கட்டையே தானே பார்த்து காலம் தள்ளிட்டு இருக்கிறேன். ஆட நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா 4 பேர் வருவாங்க போவாங்கன்னு சந்தோஷப்படாம நியாயத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் மீரா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு மண்டபத்தை பார்த்திருப்பேன்ல. இங்க வச்சா என்னவா? இங்க பாரு, 60ஆம் கல்யாணத்துக்கு எப்படியும் அதான், செலவு அதான் பண்ண போறாங்க. அது ஒரு கோவில்ல வச்சா அது செலவு கம்மியாகும்ல. ஹலோ, செலவு பூரா என்னது மீரா? என்ன குழம்புல விழுந்த கோழி மாதிரி குதிக்கிறீங்க? ஊதுறவங்களுக்கு ஓதுறவங்களுக்குலாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். மத்த ஏற்பாடெல்லாம் இனிமேல் தான் மழமலன்னு பண்ணணும். சேர்ந்த மாதிரி 2 நாள் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு வந்த போது அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டியே. இப்ப உன் தாத்தாவோட ஃப்ரெண்டுக்காக தாறுமாறா செலவு பண்ணிட்டு இருக்கே, இது தேவையா? நல்லதோ கெட்டதோ நானா இழுத்து போட்டு பண்றதா என் வழக்கம். இதுக்கு போய் 10 பேரை கேட்கறது, பஞ்சாயத்து வைக்கிறதுன்னு ஆரம்பிச்சா பைத்தியம் தான் பிடிக்கும். நீ தப்பா நினைக்கலன்னா நான் உனக்கு சொல்றேன். அந்த 60ஆம் கல்யாண பார்ட்டிக்கு வேணா 1000மோ 2000மோ மொய் வச்சிருவோம். மத்தபடி செலவழிக்க வேண்டாம். என்ன சொல்ற? எதுக்கு சுத்தி சுத்தி அங்கேயே வர்றீங்க? நான் இந்த வீட்டை அடமான வச்சாவது இந்த ஃபங்க்ஷனை நடத்துவேன். சரி, உன் இஷ்டம். ஆனா வந்தவங்க முன்னாடி என்ன அதை செய்ய இதை செய்யணும் வேலை வாங்கின. என்ன என்ன பண்ணுவீங்க? இல்ல செய்யறேன்னு சொன்னேன். அது வாங்க, பரண மேல ஏறி அண்டாவியும் அடுக்கு சட்டி முதல்ல இறக்குங்க. பாங்க சரி, பாங்க சரி. பாங்க. சும்மா என்ன வாய பொழுது நிக்கிற? கதவை தர, உள்ள போக வேண்டாம். இருங்க. என்ன இருங்க? ஏங்க, இதுவா மீரா வீடு? ஆமா. எவ்வளவு பெரிய வீடுங்க. தோட்டம் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, நம்ம ஊர்ல இருந்து வண்டி பிடிச்சிட்டு தோட்டத்தை பத்தி ஆச்சரியப்பட வந்திருக்கோம். முதல்ல உள்ள போலாம் வா. ஏங்க இருங்க, இவ்வளவு பெரிய வீட்டை கூட்டி துடைக்கிறதுக்கு நிறைய ஆள் தேவைப்படுமே. வேலைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இல்ல, 2 பேர் தான். ஒன்னு மீராவோட அப்பா ஏசாமி, இன்னொன்னு அவ புருஷன் மாதவன். வா. தாத்தா, பாட்டி, மீரா, மீரா, நான் கீழே வர்றேன். பாட்டி, தாத்தா, மீரா, 7:30 மணிக்கே வருவீங்கன்னு நினைச்சேன். என்ன ட்ரெயின் லேட்டா? 2 பேருக்கு ட்ரெயின்ல இடம் கிடைக்கலம்மா. அவர் மட்டும் தான் ட்ரெயின்ல வந்தாரு, நான் பஸ்ல வந்தேன். அப்புறம் எப்படி 2 பேரும் ஒண்ணா வந்தீங்க? 2 பேரும் தனித்தனியா தான் வந்தோம். அப்புறம் மவுண்ட் ரோட்ல எல்ஐசி முன்னாடி மீட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஐயோ, ஸ்டேஷனுக்கு எங்க வீட்டுக்கார அனுப்பிச்சிருந்தானே. ஸ்டேஷன்ல உன் புருஷன் ஜாடையில் ஒரு போர்ட்டரை பார்த்தேனே. அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்டா மாதவா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு. அதுக்கு நான் மாதவன் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டான். எப்போ ஒருத்தன் இவ்வளோ தெளிவாக பேசுறானோ அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் உன் புருஷன் இல்லைன்னு. ஐயோ, எந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் கரெக்டா சொல்லி அனுப்பிச்சனே. சென்ட்ரல் ஸ்டேஷனை கரெக்டா சொல்லி அனுப்பிங்க மீரா. அத சொல்ல மறந்துட்டேன். அதான் அவன் எக்மூர் ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டு தாத்தா பாட்டி வரல ஒரு ட்ரெயினா பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ திருப்பி வந்துட்டு இருப்பான். எந்த ஒரு ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்ல வந்து நிக்கும்னு கூட தெரியாத மண்ணாங்கட்டியால இருக்கிறாரு. அட, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்குள்ள போறவன் தானே அவன். சரி, அது எப்ப வேணா வரட்டும். நீங்க குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. மீரா, இன்னும் 3 நாள்ல 60ஆம் கல்யாண கோஷ்டி எல்லாம் வந்து இறங்கிடுவாங்க. அதனால குமுட்டி அடுப்புல சோறு போய்ங்கன்னா கட்டுப்படி ஆகாது. கொல்லப்புறத்துல ஒரு கோட்டை அடுப்பு போட்டுருவோமா? பாட்டி, இது என்ன வில்லேஜா சிட்டி? தடிக்கு விழுந்தா 1000 ஹோட்டல் இருக்கு. ஒரு போன் போட்டா போதும், பொட்டியில போட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மீரா, சிட்டில சின்ன வயசுக்காரங்க பூரா ஏதோ சாப்பிட்றாங்களாமே. அதை எனக்கும் பாட்டிக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆமாம்மா. என்னது? பேல் பூரியா, பானி பூரியா, பாவு பாஜியா, சேவ் பூரியா? இல்லம்மா, நாயி ரப்பர் செருப்ப கவ்வி இழுக்கிற மாதிரி எதையோ கவ்வி எழுத சாப்பிடுவாங்களே, அதுமா? பீஸா. அதேதான், ஆளுக்கு 4 பீஸ் ஆர்டர் பண்ணேன். ஐயோ, 1 சாப்பிட்டாலே ஓஞ்சு போயிருவீங்க. 4 சாப்பிட்டீங்க நாண்டுக்குவீங்க. நான் சின்னதா 1 ஆர்டர் பண்றேன். 4 பூரா உட்காந்து சாப்பிடுங்க. சார், டீ சாப்பிடுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க என்ன தெருவுல சுத்திட்டு இருக்கீங்க? அந்த பொம்பளை உங்களை வீட்டை விட்டு அடிச்சு வரட்டிட்டா? இல்லப்பா, வீட்ல ஒரு விசேஷத்தை ஏற்பாடு பண்ணிருக்கா. ஊர்ல இருந்து அவங்க தாத்தா பாட்டி ட்ரெயின்ல வரதா சொன்னா. அவங்க வரல, அதான் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கேன். நாங்க 50 ரூபா கேட்டதுக்கு எங்களை மேலையும் கீழையும் பார்த்தாங்க. வீட்டுல விசேஷம் நடத்துறதுக்கு மட்டும் பணம் இருக்கா? இந்த கேள்வியை நான் கேட்காம இருப்பேனா? கேட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லிட்டா. அடப்பாவுமே. சரி, டீ சாப்பிடுங்க. அண்ணே, சாருக்கு சக்கரை ஜாஸ்தியா ஒரு டீ போடுங்க. அண்ணே, ஊத்தி கொடுக்கும் போது நல்லா ஆத்தி கொடுங்கண்ணே. ஏன்னா ஓவரா சூடு போட்டா.
மாஸ்டர் ஒரு டீ. என்ன பண்ணீரு சார், உங்க ஆபீசரா? இல்லப்பா, இந்த தெருவில் இருக்காரு, நல்ல மனுஷன். பொண்டாட்டி அடிச்சு வரட்டிட்டா, சோத்துக்கு இல்லாம சுத்திட்டு இருக்காரு. தங்குறது தூங்குறது எல்லாம் பப்ளிக் பார்க்ல தான். பாவம். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? சும்மா இருங்க சார், ஊருக்காக கௌரவமா சுத்திட்டு இருக்கீங்க, எங்களுக்கா தெரியாது? மீரா, நீ ஒரு 50 ரூபா கொடுத்து தொலைச்சிருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்குமா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த அம்மா அப்படி இப்படி நகராம நாங்க ஒரு வேலையை செய்யறோம். ஐயோ அடிச்சு அடிச்சு தொலைச்சிட போறியா? அப்படி எதுவும் கிடையாது, அமைதியா செய்றோம். அப்படி மட்டும் செஞ்சீங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். சத்தியமா? சத்தியமாயா? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பக்காவா நாங்க ஒரு வேலையை செய்யறோம். பரவாயில்ல பரவாயில்ல, காசு இல்லாத மனுஷன், நீங்க எதுக்கு பாக்கெட்டுக்குள்ள கை விடுறீங்க? நாங்களே கொடுத்துறோம், கொடுங்க. பாரு. ம். மீரா, மீரா, ஒருத்தன் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக்ல வந்துட்டு இந்த பீஸாவை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். பீஸா ஆர்டர் பண்ணிருந்தியா? யாருக்கு? நமக்கா? ஸ்டேஷனுக்கு போனீங்களே, தாத்தா பாட்டி எங்க? ஓ, அந்த மேட்டர் நான் சொல்லவே இல்லையே. அவங்க வந்த ரயிலு அரக்கோணத்திலே கவுந்துருச்சான். ஓ, முதல்ல வெளியே வந்து விழுந்தது இவங்க 2 பேரும் தானா. பாவம், அரக்கோணத்திலே டிக்கெட் வாங்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்தே வித்தோட்ல வந்திருக்கலாம்ல. சரி, எந்த ஸ்டேஷன் போனீங்க? இருக்கிறதே 2 ஸ்டேஷனு. எக்மோர் சென்ட்ரல். நான் எக்மோர் போனேன். அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? நம்ம ஊர் வண்டி சென்ட்ரலுக்கு தானே வரும். எதுக்கு எக்மோர் போனீங்க? நான் போன பஸ் எக்மோர் ஸ்டேஷன் வாசல்லே பிரேக் டவுனு. எல்லாரும் இறங்குன்னு கண்டக்டர் சொன்னாரு. அந்த கன்ஃபியூஷன்ல சென்ட்ரல மறந்துட்டேன். ஆமா, அவங்க வந்துட்டாங்களா? அது எப்படி? அது தப்பையும் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் கதையும் சேர்த்து ரெடி பண்ற எப்படி? விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே தாத்தா பாட்டி வந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. கஷ்டப்பட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிருக்க மாட்டான்ல. என் கழுத்துல மஞ்ச கயிறு தொங்கிட்டு இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை மன்னிச்சு விட்டுட்டே போறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் பொங்கி எழப்போறேன், அன்னைக்கு உன் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுது. வீடு பூரா ஒட்டடை அடிச்சு காரை பேந்த இடத்துல எல்லாம் கலவியை வச்சு பூசுப்பா. சரி, செஞ்சு தொலைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிஸாவை சாப்பிட்டு பாருங்க. பீஸால கை வச்சீங்கன்னா பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க. அது தாத்தா பாட்டிக்கு. என்னது? தாத்தா பாட்டிக்கா? மீரா, அவங்க தயிர் வடையே தண்ணியில ஊற வச்சுதான் சாப்பிடுவாங்க. அவங்க இந்த பீஸாவை சாப்பிட்டு இருக்கிற அந்த 4 பல்லும் விடுறதுக்கா என்ன? அவங்க சாப்பிடுறாங்க, இல்ல சாக்கடையில தூக்கி போடுறாங்க. ஆனா அதுல நீங்க கை வைக்க கூடாது. ஆமா. சரி, இப்ப எங்க இருக்காங்க? அவங்க பீஸாவை எப்படி சாப்பிடுறதுன்னு பழகி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பாங்க. அது கூட தாத்தா பாட்டி பீஸா. தாத்தா பாட்டி பீஸா. பீஸாவா? ஆமா. ஐயா, என்னங்க? இந்தாங்க. இதானா அது? ஆமா. குடமிளகாயும் தக்காளியும் வெட்டி மைதா மாவு ரொட்டி மேல போட்டிருக்காங்க. தோசை மாதிரி மிளகா பொடி தொட்டுக்கிட்டு சாப்பிடணுமா? என்ன தாத்தா, அதான் 4 துண்டா இருக்குல்ல, ஓரமா கடிச்சு உள்ள தள்ள வேண்டியதா? தாத்தா என்னாச்சு? நாக்கு கடிச்சிட்டீங்களா? என்ன? ஐயோ, ஐயோ. மொத்தத்தையும் திங்கணும்னு நினைச்சா இப்படித்தான் ஆகும். இருங்க வர. கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம். அப்படி என்ன ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா பிஸா வேண்டி கிடக்கு? இப்ப பல்லு வழியில மூஞ்சி பலாப்பழம் மாதிரி வீங்கி இருக்கு. என்னங்க, அப்படியே அண்ணாந்து வாயை தரங்க, நான் கொஞ்சமா ஊத்துறேன். ஏங்க இப்படி முடியாதுன்னு சொன்னா வயித்துல கொஞ்சமாவது இறங்க வேண்டாமா? நேத்து முழுக்க எதுவும் சாப்பிடல, இன்னைக்கு இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? கொஞ்சம் குடிங்க. கரெக்ட். ஆனா மத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்தா அது அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஆனா இவர் மயக்கம் போட்டு விழுந்தா இந்த வீடுக்கே பாதிப்பு. கொஞ்சம் சும்மா இருங்க, இறக்கம் இல்லாம இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. என்னங்க, கொஞ்சம் வாயை தரங்க, கஞ்சியை கொண்டு வந்திருக்கேன். எங்க கோட்டை வாசல் மாதிரி வாயை திறக்கிற மனுஷன் இப்படி குருவி வாயை திறக்கிற மாதிரி திறந்தா நான் எப்படி உள்ள ஊத்துறது? கொஞ்சம் வாயை தரங்க. நானும் தானே உங்க கூட சேர்ந்து அந்த மைதா மாவு ரொட்டியை தின்ன. என்ன மாதிரி நிதானமா திங்கணும். எதையாவது பார்த்தா அள்ளி அடைச்சுக்கிட்டா எப்படி? பாட்டி,
இந்த ஊசி வழியா சாப்பாடு கொடுப்பாங்களே அது வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓ ம். என்ன பாட்டி தாத்தா சாப்பிட்டாரா? வாயே திறக்க முடியலம்மா. அது தெரிஞ்சு தானே நான் இதே எடுத்துட்டு வந்திருக்கேன். இத அப்படியே வாயில சொருகி விட்டு இது வழியா கஞ்சி ஊத்துங்க. ஆகாட்டுங்க ஆகாட்டுங்க. நல்ல ஒரு நிமிஷம். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் என் ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போடுற மாதிரியே இருக்கு. இந்த கொண்டாங்க நான் ஊத்துறேன். குடிங்க. ம். வெரி குட். பொங்கல் நாம் கிடைக்கலங்கிற வெறுப்புல டார்டினை கொண்டு வந்து வரிசையா அடிக்கிட்டாங்க. எனக்கு கவலை இல்ல, நான் செவரேறி குதிச்சு போயிடுவேன். ஆனா மீரா பாவமாச்சே, என்ன பண்ணுவா? இந்த நேரத்துல பல்லு வலின்னு துடிச்சிட்டு இருக்க தாத்தாக்கு சீரியஸ் ஆயிடுச்சுன்னா காம்பவுண்ட் செவரு ஏற முடியாம அவஸ்தைப்படுவாரு. அதுக்கப்புறம் தேவையில்லாத கூட்டம் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராது. கண்டவங்க கல்யாணம் காய்ச்சின்னு வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். மீரா, தாத்தா பல்லு வலி துடிச்சிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருக்க. அப்படியே ஓகே ஒன்று விட்டானா? கேம் ஆடிட்டு இருக்கேன். ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். பல்லு வலிக்கு பல்லு டாக்டர் தானே கூப்பிடணும். ஃபேமிலிக்கே பல்லு வலி வந்தா தான் ஃபேமிலி டாக்டர் கூப்பிடணும். வேணா, அவர் ஏற்கனவே வலியில துடிச்சிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி ஒரு கொலை விழுந்துருச்சுன்னா அவர் தாங்க மாட்டாரு. இல்ல, என் ஃப்ரெண்டோட அண்ணன் பல் டாக்டரா இருக்கான். இத முன்னாடியே சொல்லி தொலைக்கிறக்கு என்ன? மீரா, எல்லாருமா சேர்ந்து இவரை எப்படியாவது உருட்டிட்டு போயிடலாமா? மாதவா, இங்க ஏதாவது ஆட்டோ கிடைக்குமாப்பா? ஆட்டோ கிடைக்கும், ஆனா தாத்தாவால வாசல் தாண்ட முடியுமா? ஏன் நாம இத்தனை பேர் இருக்க ஹெல்ப் பண்ண போக முடியாதா? சரி, உங்க இஷ்டம். அப்ப வாங்க. நான் பாத்துட்டேன், நீங்க பார்க்க வேணாமா? வாங்க தாத்தா. இருங்க, நானும் வர பிடிக்கிறேன். இந்த பக்கம் சாஞ்சிடாதீங்க. பாத்து. ஒண்ணும் இல்ல. புரியுது புரியுது. வாங்க. பல்ல பிடிக்க முடியாது, உங்களை வேணா பிடிச்சிக்கலாம். வாங்க. ஐயா, என்ன இது இப்படி வழி பூரா அடைச்சு வச்சிருக்கு? அதானே, நம்மளுக்கு வேண்டாதவங்க யாராவது இப்படி எல்லாம் பண்ணிருக்கணும். அன்னைக்கு பொங்கலுக்காக ஏனாம் கேட்டு 2 பேர் வந்திருந்தாங்க. அநேகமா இது அவங்க வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, இதெல்லாம் எடுக்கிற வரைக்கும் தாத்தா தாங்க மாட்டாருமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. ஏங்க, உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு? இல்ல, ஃப்ரெண்டோட அண்ணன். சரி, யாரோ ஒருத்தர். அவர் பல் டாக்டரா தானே இருக்காரு. அவர் இங்க வருவாரா? வருவாரு, ஆனா உள்ள எப்படி வருவாரு? எப்படியோங்க, வெள்ளை கோட்டு போட்டு டாக்டர்னு ஒருத்தர் தெரிஞ்சா போதும், தாத்தாவோட உயிர் தங்கிடும். நீங்க சீக்கிரம் போன போடுங்க. இதோ போறேன். இருங்க தாத்தா. ஹலோ, டாக்டர் ரமேஷா? நான் தான் மாதம் பேசுறேன். ஹலோ, டாக்டர் ரமேஷ். ஹலோ மாதவன், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, ஃபாரின் போயிருந்தீங்களே, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த 1 வீக் ஆச்சு. மேரேஜ்க்காக வந்திருக்கேன். அடடே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ அப்புறம் கல்யாணம் எங்க? தவிச்சிட்டு இருக்கிற தாத்தாவை பார்க்க சொல்லாம கதையா பேசிட்டு இருக்கீங்க. டாக்டர், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உள்ள வாங்களே, தாத்தாவை பாருங்க. எப்படி உள்ள வர்றது? இப்படி வாசல்லாம் அடைச்சு வச்சிருக்கேன். ஐயோ, அந்த கம்பி வழியா எகிரி குதிச்சு உள்ள வாங்களேன். எப்படி பாட்டி வர முடியும்? அமெரிக்கால இருந்து கூட ஈஸியா வந்துட்டேன். ஆனா உங்க வீட்டு உள்ள வர முடியாது போல இருக்கு. டாக்டர், தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படியே அந்த தார் ட்ரம் மேல ஏறி அப்படியே குதிச்சு உள்ள வந்துருங்க. நான் கோல்டு மெடல் வாங்கினோமா? அப்படிலாம் வரக்கூடாது. அட, இங்க யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. நீங்க அப்படியே உள்ள வாங்களேன். ஒண்ணு பண்ணுங்களேன், தாத்தாவை இந்த பக்கம் ஏறி வர சொல்லுங்களேன். டாக்டர், வெள்ளாடுதான் வேலி தாண்டும், யானை தாண்டுமா? அங்க பாருங்க. பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்திருக்கலாமே டாக்டர். அட இரியா, உன் விஷயமா தானே பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு பண்ணுங்க, இந்த கம்பி கிட்ட தாத்தாவை கூட்டு வந்து வாயை திறக்க சொல்லுங்க. நான் இங்க இருந்து அப்படியே பாக்குறேன். வெரி குட், நான் போய் கூட்டு வந்துடுறேன். தாத்தா வாங்க, தாத்தா டாக்டர் வந்திருக்காரு. வாங்க வாங்க, மெதுவா. ஒண்ணு இல்ல, வாங்க. யாரு? டிராக்டரா? அப்படியே வாயை திறங்க. இப்படி எல்லாம் வைத்தியம் பாத்துக்கணும்னு உன் தாத்தாவுக்கு தலையெழுத்து. கம்பி வழியா காண்டாமிருகத்தை காட்டுற மாதிரி இருக்கு. என்ன இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்கு? டாக்டர், அது தொண்டை.
ஓ ஐ எம் சாரி. இந்த பக்கம் ஒரு பல்லு 75% ஆடி வெளியே வந்திருக்கு. எடுத்துருங்களேன். எப்படி மீரா கண்ட இடத்துல நிக்க வச்சு பல்ல போடுங்கண்ணா? நீ எல்லாம் ஒரு டாக்டரானு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. சார் அவசரமா நாங்க ஊருக்கு கிளம்புறோம். 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஐயோ ஏப்பா அன்னைக்கு வந்து தகராறு பண்ணவங்க தானே நீங்க? ஆமாமா, அன்னைக்கு நீங்க 50 ரூபாய்க்கு அழுதீங்க. உங்க வீட்டுக்காரர் 1000 ரூபா தரேன் இருக்காரு. எதுக்கு உங்களுக்கு 1000 ரூபா? அது வந்து மீரா நான் சொல்றேம்மா, உன் திமிர் அடக்குனா 1000 ரூபாய் தரேன்னாரு. அதான் தார்டின் எல்லாம் கொண்டு வந்து வழி அடைச்சு வச்சோம். அப்படியா விஷயம்? நான் உங்களுக்கு 2000 ரூபா தரேன். இந்த ட்ரம் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் வைங்க. நிஜமாவா? ஆமா. யோ புடிய ஒரு கை புடிய. வாங்க டாக்டர், உள்ள வாங்க. நீ எங்கயா உள்ள போற? நமக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குல்ல. வா. ஐயா. சபா. டாக்டர், உங்களுக்கு இன்னொரு பேஷண்ட் ரெடி. பாத்தீங்களா? அன்பளிப்பு, எனாம், டிப்ஸ், இப்படி என்ன பேர் வச்சாலும் அதுக்கு ஒரே பேரு லஞ்சம் தாங்க. நமக்கு சீக்கிரம் வேலை நடக்கணுங்கிறதுக்காக நாம தான் லஞ்சத்தையே வளர்க்குறோம். அதனால லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. அது சரி, நானும் இப்படி தினம் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு தானே இருக்கிறேன். என்ன எதுவும் கவனிக்க மாட்டீங்களா? இதுக்கு பேரு தாங்க லஞ்சம். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira